அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025. இப்ப இன்னும் ஒரு 6 மந்த் எக்ஸாக்டா இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 15 போச்சு. இன்னைக்கு இதுல ஒரு 15 டேஸ். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன். ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. மே, ஜூன், ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். அப்ப குரூப் 4ல எப்படி எளிமையா வேலை வாங்குறது, மார்க் எப்படி பாரு. இந்த 6 மந்த்ல நீங்க சிலபஸை முடிக்கணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். சிலபஸும் முடிக்கணும், டெய்லி நீங்க டெஸ்ட் போகணும். அடுத்த 3 மாசத்துல நீங்க டெய்லியுமே டெஸ்ட் இருக்கணும். உட்காந்து படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப எளிமையா நீங்க படிக்கணும். எல்லாமே மாணவர்கள் எல்லாருமே பாக்குறோம், எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஆனா எப்படி மெத்தடு தெரியாம படிக்கிறாங்க. டிஎன்பிசி குரூப் 4 பாத்தீங்கன்னா தமிழ் இப்ப சிலபஸ் மாத்திட்டாங்க. இலக்கணம் சார்ந்து கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு 85 மார்க்ஸ் இலக்கணம் சார்ந்து வரும். 15 மார்க் தமிழ் அறிஞர் கொண்டு இலக்கியம். அப்ப உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு பாத்தீங்கன்னா நம்ம கலைவாணி அகாடமி 60 நாள்ல நான் உங்களுக்கு சிலபஸ் பேஸ்ல முடிச்சு கொடுத்தோம். பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் பார்த்தா கோனார் தமிழ். இது 2012 இருந்து 2024 வர உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 65 கொஸ்டின் பேப்பர். அதுல உள்ள இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் பிரித்து எழுதுவா ஒரு 100 கொஸ்டின், சேர்த்து எழுதுவா ஒரு 100 கொஸ்டின்ஸ், சந்திப்பிழை நீக்குதெல்லாம், குற்றி எழுகுறமா, அளபடை, அந்த மாதிரி டிஎன்பிசி தரத்துல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் விலை. இது 360 ரூபாய்க்கு நாங்க தரோம். தமிழ்நாடு பாண்டியா இருந்தா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இது பாத்தீங்கன்னா இலக்கணம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணம். நீங்க 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அங்கங்க போய் இலக்கணத்தை படிக்கிறத ஒரே இடத்துல படிச்சிடலாம். இலக்கணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் ஒரே இடத்துல இருக்கு. 6ல இருந்து 12 வரையும் இந்த புத்தகத்துல, 6ல இருந்து 12 வரையும் இந்த புத்தகத்துல இலக்கணம் சார்ந்த புத்தகத்தில் என்ன இருக்குதோ அப்படியே இருக்கும். அடுத்தது இதுவரை கேட்கப்பட்ட வினா விடை 1400 டிஎன்பிசி குரூப் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகம் 270 ரூபாய்க்கு தரோம். இந்த புத்தகம் இது பொது அறிவு. இதுல இந்த பொது அறிவு பாத்தீங்கன்னா 350 ரூபாய். இது 300 ரூபாய்க்கு தர. தமிழ்நாடு பாண்டியா இருந்தா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. பொது அறிவு இருக்கு, யூனிட் 6 தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு, இந்தியன் எக்கனாமிக், இந்திய அரசியல் அமைப்பு, ஜியோகிராபி, சயின்ஸ், சிந்து சமவெளி நகரமா 2 A4 ஷீட்ல எடுத்துடலாம் நோட்ஸ். அப்ப 3 மாசத்துல நீங்க இந்த 3 புத்தகம் படிச்சாலே போதும். 3 புத்தகத்தை இந்த 3 புத்தகத்தை படிச்சுட்டீங்கனாலே 3 மாசத்துல சிலபஸை நீங்க கவர் பண்ணிடலாம். சிலபஸை கவர் பண்ணிட்டு இப்ப அடுத்த டெஸ்டுக்கு போயிடலாம். நீங்க 6 மாசம் தொடர்ந்து நீங்க படிச்சுனே இருந்தா படிச்சுனே இருக்க வேண்டாம், வேலை வாங்க முடியாது. 3 மாசத்துல சிலபஸ் படிச்சு முடிச்சுன்னா டெய்லி டெஸ்ட் போடணும். நம்ம கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா தமிழ்ல டெய்லி 100 கொஸ்டின் உங்களுக்கு பிரித்து எழுதுவோம். 100 கொஸ்டின் டெஸ்ட், அதை படிக்க சொல்லுவோம். சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை நீக்குதல், அளபடை, அந்த மாதிரி இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் 100 4 ஆப்ஷன் கொடுத்து 100 கொஸ்டினா படிக்க வச்சிடறோம். டெய்லியுமே 100 கொஸ்டின் டெஸ்ட். அப்ப தமிழ் முடிஞ்சுதுன்னா 60 நாள்ல உங்களுக்கு சிலபஸ் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சிலபஸை முடிச்சுட்டு புக் வைஸா போவோம். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு,
9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புக் வைஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அப்ப இந்த மாதிரி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு மார்க் வந்து குரூப் 4ல அழகா நம்ம ஒரு 150 மார்க் எடுத்துடலாம். மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 கணக்கு டெய்லியுமே போட்டுருந்தோம். ஒரு 60 நாள்ல நீங்க சிலபஸ முடிச்சிடணும். அந்த அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். தமிழ் இது ஜிஎஸ் பாத்தீங்கன்னா இப்ப பொது அறிவு ஷார்ட் நோட்ஸ் இந்த புத்தகத்துல இதை படிச்சிடலாம். நாங்க என்ன பண்றோம்னா சிலபஸ் பேஸ் இல்ல, எங்கெல்லாம் கவர் இல்லை. டிஎன்பிசி தரத்துல ஜிஎஸ் பொறுத்தளவு 75 மதிப்பெண்களுக்கு நீங்க கண்டிப்பா 65 மதிப்பெண்கள் எடுக்கணும். ஜிஎஸ் பொறுத்தளவு 10 விதமான கேள்வி கேட்கறாங்க. ஒண்ணு நேரடி வினா கேட்கறாங்க டிஎன்பிசி, ரெண்டாவது பொறுத்துக்க கேட்கறாங்க, கூற்று காரணம் கேட்கறாங்க, சரியான இணைய கேட்கிறாங்க, தவறான இணைய கேட்கிறாங்க, பின்னர் கூற்றில் எது சரியானவை, கால வரிசைப்படுத்த சொல்றாங்க, ஏறு வரிசை சொல்றாங்க, இறங்கு வரிசை. அப்ப இந்த மாதிரி டிஎன்பிசில கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் படிக்க வைக்கிறோம். கூற்று காரணம் தவறான இணை ஒரு நாளைக்கு ஜிஎஸ் 50. அப்ப 50 டெஸ்ட் 50 60 நாள் ஜிஎஸ் முடிச்சிருவோம். டெய்லி 50 கொஸ்டின். நீங்க என்ன பண்ணணும், அனுப்புறத நோட்டு நீங்க பிடிஎஃப் ஜெராக்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ரிவிஷன்ல நீங்க ஜெராக்ஸ் பிடிஎஃப் ஜெராக்ஸ் போட்டு டெஸ்ட் எழுதி பாத்துங்க. ஆனா ஒரு நோட்டு போட்டு கொடுக்குற நோட்ஸ் என்ன செய்யணும்னா நீங்க நோட்டு போட்டு அழகா எழுதணும். எழுதி இந்த கொஸ்டின் எங்கெல்லாம் ஆன்சர் நீங்க தேடி கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுதான் வேலை கொடுக்குறது. அப்ப 50 நாள்ல இந்த டெஸ்ட்டை நீங்க முடிச்சிடுவீங்க. 60 நாள்ல ஜிஎஸ் முடிச்சிடுவோம். மீதி இருக்கிறதுனால நீங்க டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ். இது சிலபஸ் பேஸ்ல கொஸ்டின் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் புக் பேக் கொடுப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போதுமானது. நம்ம 60 நாள் அப்ப நமக்கு கொடுத்துக்கிற 6 மாசத்துல நம்ம சிலபஸ், ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 3மே முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா வேலை வாங்கலாம். நன்றி, வணக்கம்.